வணக்கம் மாணவர்களே, ஏமனிருந்து உங்கள் தரன். என்னோட கதிரன் வந்து இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் கதிரன். வணக்கம் அப்பன், நல்ல சும்மா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் நலமா இருக்கிறேன்னா, இன்றைக்கு வந்து நான் கதைக்கப்புற விடயம் வந்து எங்களோட அடுத்த ஜெனரேஷன் ஜேபி ஜனாதிபதி இலங்கையில பார் ஓனர் அனுராவால் வந்து வடிவாக கையாளப்படுறார். அனைத்து பாருக்கும் வந்து ஒரு நாட்டில் வந்து அனைத்து பாருக்கும் வந்து தலைவராக இருக்கிறது வந்து அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கும்போது வந்து அது எவ்வளவு தூரம் அந்த நாட்டுக்கு கேடண்டு தெரியாதங்கிற மக்கள் எங்களோட அடுத்த ஜெனரேஷன் அவரை வந்து தலைவராக ஏற்று நிற்கணும். அந்த இளைஞருக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே பல காணொலிகள் போட்டுட்டோம். இன்றைக்கு வந்து நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயங்கள் போராளிகள் கதிரண்ணா போன்ற போராளிகள் வந்து இறுதி வரையும் மாவீரர்களுக்கு உறுதியாக எங்களை போன்றாக்கள் எல்லாம் இறுதி வரையும் வந்து எங்களை மன உறுதியுடன் நிற்கிறோம். ஆனால் இவ்வளவு காலம் தமிழ் தேசியவாதிகள் வந்து இந்த டிக்டாக்லேயும் நெட்ஒர்க்லேயும் வந்து உருட்டி கொண்டிருந்தார்கள். இப்போ திடீரென்று அனுராண்ட சிங்கள பேர்னவதின முகமான அனுராக்கு பின்னால போய் நிற்கணும். ஏன் அந்த மாற்றம், அதை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். இவ்வளவு நாளும் வந்து எங்களோட மக்களை மாற்றி தெரிஞ்சாலும் நாங்கள் வந்து உண்மையான தூய தமிழ் தேசியவாதிகள் உண்டு தங்களால் ஈழத்தை பெற்று தர முடியும் என்று இதனோடு இருந்தார். ஆனால் இப்போ வந்து திடீரெண்டு மேக்கப் போட்டு முகமூடி போட்டாக்கள் மாதிரி வந்து அனுராக்கு பின்னால் ஒரு தீவிரமான இனவாதத்தை கக்கின இலங்கையில தமிழருக்கு ஒரு இதுவும் தீர்வும் கிடைக்கக்கூடாது எரிச்சு போட்டது 13ஆம் திருத்தம் எங்களுக்கு தேவையில்லை, அது இந்தியாவில் உப்பு. ஆனால் அதை கூட சந்திக்க தினம் பெறும்போது வந்து அதை எரிச்சு போட்டு அந்த இதில் நாடாளுமன்றத்திலே வெளியேறின அனுரா பல சுனாமி சுனாமி உதவியில் வந்து ஈழத் தமிழர் கிடைக்கக்கூடாது அமைச்சர் பதவியை திறந்துட்டு போன அனுரா இப்படி வந்து வடக்கு கிழக்க பிரிச்ச அருணா இப்படி வந்து ஆயிரக்கணக்கு குற்றச்சாட்டு வந்து இனவாதத்தின் உச்சியா வந்து ராயபக்ச இனப்படுகொலியாளி. ஆனா அவனையும் பார்க்க அவனை உன்னம் கூட செய்யன்னு தூண்டின அனுராவுக்கு வந்து எங்கட தமிழாக்கள், அதுவும் குறிப்பா வந்து கொழும்புல வளர்ந்த எங்கட தமிழாக்கள் ஏன் நீங்கள் அனுராக்கு பின்னால் போய் நிக்கிறீங்க? இவனை ஏன் நம்புறீங்க? அர்ச்சுனா வந்தான், நாங்கள் வந்து வடிவா சொல்லியிருந்தோம் இவன் எப்படிப்பட்டவன் உண்டு. அப்போ வந்து நீங்களே முதல் எங்களோட இதான் நீங்களே வந்து புரிஞ்சு கொண்டீங்கள், தெளிவு பெற்றீங்க. இப்போ வந்து அனுரான்னு வந்திருக்கிறான். அப்போ நீங்கள் எங்களுக்கு காரணம் சொல்றீங்க எங்க தமிழ் கட்சியில் ஒன்றும் ஒழுங்கா இல்லையாண்டு. அது எங்களோட வீட்டு பிரச்சனை. அதை வந்து நாங்கள் வீட்டுக்குள்ள நாங்கள் தீர்க்க முடியுமோ அல்லது வெளியால போய் பக்கத்து வீட்டுக்கார அம்மா இந்த அம்மா சரியில்லை, பக்கத்து வீட்டுக்கு அம்மா வாங்குவோம், நீங்களா நீ அம்மான்னு சொல்ல போறீங்களோ? அது நியாயமா இருக்குமா? அதை நீங்க இப்போ செய்து கொண்டு இருக்கிறீங்கள். தெரிஞ்சு செய்றீங்களோ தெரியாம செய்றீங்களோ, துட்டுக்கு செய்றீங்களோ இன்னத்துக்கு செய்றீங்களோ தெரியல, பார்க்க படுகோலமா இருக்கு. இதை பற்றி தான் கதிரனோட கதைக்க போறோம். வணக்கம் கதிரன். இதை பற்றி நாங்கள் பேசிய தீர வேணும். பேசுறதுக்கு முதல் தர இந்த பேச்சுவார்த்தை காலங்கள்ல வந்து எங்களுடைய தேசிய தலைவர் சொன்ன விடயங்களோட உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு அதுக்கு பிறகு பேசுவோம் அதை பற்றி. இந்த பேச்சுவார்த்தை காலங்கள்ல உங்களுக்கு தெரியும் தர அந்த கருணாட பிளவு ஒன்று பார்த்திருப்பீங்க இல்லைங்களா எல்லாரும். இந்த பிளவுக்கு பின்னும் அதுக்கு முதல் வந்து கேபி அவர்கள் வந்து புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து அவர் செயல்பாடுகள்ல இருந்து விலகி சென்ற விடயங்களும் இந்த தருணம் இருக்கக்குள்ள திடீரென்று தேசிய தலைவர் அவர்கள் எங்களுடைய முகாம் ஒன்று இருந்தது போஸ்கோ அண்டு கனவேருக்கு தெரியும் எல்லாருக்கும். போஸ்கோக்கு திடீரென்று ஒழுங்குபடுத்தப்பட்டு அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்துல வந்து தேசிய தலைவர் வந்து உரையாற்ற இடத்துல பல குழப்பங்கள் இருந்தது. அப்ப அந்த குழப்பங்களுக்கு இடையில தேசிய தலைவர் என்ன சொல்றாரு என்றால், இலட்சியம் துடைத்தல் என்ற ஒரு நடவடிக்கை வந்து இது எங்களுக்குள்ள வந்து மேற்கொள்ளப்படும். அது போராளிகள்ல இருந்து பொதுமக்கள் வரைக்கும் இந்த இலட்சியம் துடைத்தல் என்ற ஒரு நடவடிக்கை வரும். இந்த நடவடிக்கைக்குள்ள இது நாங்கள் எப்படி முறியடிக்க போறோம் என்ற பிறகுதான் நாங்கள் இந்த அணிகளுக்குள்ள இருந்த பெரும் தேர்ச்சி பெற்றாக்கள் எல்லாம் எடுத்து ஒரு படையணியில இருந்தாக்கள் எல்லாம் எடுத்து பிறகு நாங்கள் அணிகளாக உருவாகி அது எல்லாரும் நீங்கள் அறிந்தது ஒவ்வொரு அணிகளாக நாங்கள் ஊடுருவும் அணிகளாக நிறைய செயல்பட்டு நிறைய விடயங்களை செய்தது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படி அண்ணா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த இலட்சியம் துடைத்தல் என்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்றார். அப்ப இந்த இலட்சியத்தை எப்படி துடைப்பின எதிரிகள் என்று ஏற்கனவே அண்ணா சொல்றார். இது முதல் கையாளப்பட்டது அமெரிக்காவில் தான். 2ஆம் உலக போருக்கு பிறகு வந்து இந்த இலட்சியம் துடைத்தல் என்று ஒவ்வொரு நாடுகளாக வந்து இது வந்து உருவாக்கப்படுது. இதென்றால் ஒரு உளவியல் ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி
இளையோர்கள் மத்தியில இருக்கிற அந்த நம்பிக்கைகள், அவர்களினுடைய அடிப்படை உரிமைகள், அவர்கள் யார் என்ற விடயங்கள், அவர்களுக்கு பின் யார் யார் இருக்கிறார்கள், முன்னோர்கள் இருந்தார்கள் என்கின்ற விடயங்களை அளிப்பதுதான் இந்த இலட்சியம் அளித்தல் என்கின்ற ஒரு தலைப்பில் அந்த உரையாடல் வந்து தேசிய தலைவர்களால் நடத்தப்படுது. அப்ப அதை மிக தெளிவான அவர்கள் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த போர் வந்து முடிவடைந்த பிறகும், இந்த போர் நாங்கள் இந்த போர் நடத்தி கொண்டிருக்கிறோம், இது முடிவடைந்த பிறகு ஒவ்வொரு கட்டுமானங்கள் அடித்துடைக்கப்படும் என்றதுதான் எங்களுடைய கட்சிகள் உடைக்கப்பட்டதும் அமைப்புகள் உடைக்கப்பட்டதும். அதுக்கு பிறகு மக்களுக்குள் ஒரு அழிவு நடக்கும், மக்களுக்குள் ஒரு பிளவு நடக்கும். அந்த மக்களின் பிளவு அடிப்படையில் பிறகு கலாச்சார சீரழிவுகள் நடக்கும். அப்ப கலாச்சார சீரழிவுகளை எல்லாம் நாங்கள் பல காணொலிகள்ல 5 வருஷத்துக்கு முதலே போட்டுட்டோம். எங்களோட மக்கள் எப்படி சினிமாக்குள்ள போயினோம் என்ற விடயங்கள் எல்லாம் அது ஏற்கனவே வகுக்கப்பட்டது. இந்த வகுத்தலின் அடிப்படையில தான் இன்றைக்கு நடக்கிற இந்த இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையும் பாத்தீங்கன்னா இந்த இலட்சியம் தொடைத்தலுக்குரிய விடயம் தான் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதுவரை காலமும் நாங்கள் சிறைக்கு போற பிறகு 10 வருடங்கள் இப்ப நாங்க வெளியில வந்து பாக்குறோம், அண்ணன் சொன்ன அத்தனை விடயங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்குது. அப்ப அந்த நடத்தலின் மூலம் தான் இப்ப அண்ணா சொன்ன விடயம் தான் என்னென்றால், அந்த இலட்சியம் துடைத்தலை வந்து இந்த அமெரிக்காவுல வந்து இருந்த இன்டெலிஜென்ஸ் புலனாய்வுத்துறை இதை அவங்கதான் முதல் செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த இளம் சமூகத்தில எங்களை படிக்கிற மாணவர்கள் போன்ற சமூகத்தில இருக்கிற பட்டதாரிகள் கல்விமான்களுக்கு உள்ள வந்து அவர்கள் வந்து அவர்களினுடைய அரசியல் போக்கான விடயங்களை வந்து ஊத்தி கொண்டே இருப்பினோம். அப்படி மெல்ல மெல்ல ஊத்தி அந்த ஒரு கபளைக்குள்ள தண்ணி சேர்றபடி அதை நிரப்பி விடணும். அப்படி நிறைக்கப்பட்டுத்தான் எங்களுடைய இலட்சியத்தினுடைய இந்த அழித்தல் என்ற விடயம் நடந்து கொண்டிருக்குது. அப்ப இது எங்கிருந்து தொடங்கப்படுதுன்னா, கல்வி ரீதியாக பல்கலைக்கழகங்கள் போற மாணவர்கள் ஊடாக இந்த வேலையை வந்து ஜேவிபியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஜேவிபி செய்த விடயம் 1972ஆம் ஆண்டுல இருந்தே இது ஜேவிபி பெற்றுக்கொண்ட விடயம். அவர்கள் இதற்குள் மெல்ல மெல்லவா போய் அவர்களுடைய கருத்துக்களை வந்து இளையோர்கள் மத்தியில திணிச்சு மாணவர்கள் மத்தியில அப்படி கொண்டு வந்த ஒரு ஆள் தான் இன்றைய இவர்கள் இந்த ஜனாதிபதியா இருப்பவர்கள். அப்ப இவர் அரசியலுக்குள்ள வந்த பிறகு அவர் இதைத்தான் செய்கிறார். எல்லா மாணவர்களுக்கும், தமிழ் மாணவர்களுக்கும், தமிழ் ஆசிரியர்கள், செயல்பாட்டாளர்கள் இப்படியானவர்களுக்கு மெல்ல மெல்ல இலங்கையினுடைய விடயங்களையே ஏற்றி கொண்டு போய் தண்ணியை நிரப்பிட்டு எங்களுடைய தமிழ் தேசியம் என்கிறது நீரை வந்து வற்றப்பட்டுவது. அப்ப அந்த நீர் வந்து குறைக்கப்பட்ட உடனே இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இன்றைக்கு எங்களோட மக்கள் எல்லாம் புலம்பெயர் தேசங்கள்ல நீ நான் என்ற பேட்டிகளோடையும் எங்களுடைய நிலத்துல எங்கள் அரசியல்வாதிகளால் நீ நான் என்ற வேதங்களோடையும் இப்படி நிறைய கட்சிகள் முளைச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் மக்களுக்கு இத்தனை கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறோம். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு புரியும் என்ன விடயம் பண்றது. அப்ப இந்த மாணவர்கள் ரீதியில இவங்க வந்து தங்களோட கருத்துக்களை வந்து இந்த 10 வருஷங்களா துணிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த திணிப்பின் அடிப்படையில தான் இன்னைக்கு எல்லாரும் வந்து எங்களோட தமிழ் தேசியத்தை வந்து ஒதுக்கி வச்சிட்டு இவங்க வந்து இன்னைக்கு அனுராவோட இருக்கணும். அப்ப இது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, தேசிய தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த இலட்சியம் தொடைத்தல் என்ற விடயம் வந்து ஒரு தமிழ் தேசியம் என்கிறதை விட ஒரு தமிழர் அடையாளம், தமிழர்களுக்கு என்ற ஒரு கொள்கை, தமிழர்களுக்கு என்ற ஒரு கலாச்சாரம், தமிழர்களுக்கு என்ற ஒரு பூமி, தமிழர்களுக்கு என்ற ஒரு மாவீரர்கள், இறையாண்மை, மடிந்தவர்கள், தியாகம் என்கின்ற அடிப்படையில வந்து என்னுடைய நிலத்திலே இது வந்து முற்றாக 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு முற்றாகவே அது இலங்கை தேசமாகவே இருக்கும். பிறகு அவர்கள் பிள்ளைகள் பிறக்கப்படக்குள்ள அவர்கள் இலங்கையர்களாகவே பிறக்கப்படுவார்கள். அவர்கள் இலங்கை தமிழர்களாக பிறக்கப்பட மாட்டார்கள், இலங்கையர்களாகவே பிறக்கப்பட. இது 2019ஆம் ஆண்டே இதற்குரிய வேலை திட்டத்தை வந்து சிங்களவர்களும் சிங்கள அரசியல்வாதிகளும் எங்களுடைய ஒரு சில அரசியல்வாதிகளும் சேர்ந்து இதை செய்தது. அப்ப நாங்கள் அதுக்குள்ள நின்று தடுத்தபடியால் அது இன்னும் அந்த பார்லமெண்டத்துக்கு வந்து சேரவும் இல்லை, அது மக்கள் மத்தியில ஈடுபடவும் இல்லை. ஆனா இதை கொண்டு வர போயினோம். அப்ப இந்த இலட்சியம் துடைத்தல்ல இறுதியாக கையெடுத்து வச்சிருக்கிற உலக அரங்கில் இருக்கின்ற இன்டெலிஜென்ஸ் புலனாய்வுத்துறை, ஸ்ரீலங்கன் புலனாய்வுத்துறை, அதை விட இந்தியாவினுடைய ரோ, இதுல முக்கியமா நிற்கிறது இந்தியாவுடைய ரோ. அது வந்து எங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் மீட்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா இன்றைக்கு 2 நாளைக்கு முதல் போய் வெளிவார அமைச்சர் போய் 13 குடும்பம் உறுதிப்படுத்திட்டு வர, இவருக்கு என்ன தேவை இருக்கு? அப்ப நாங்கள் அதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த இலட்சியம் தொடைத்தல்ல இருக்கிற விளையாட்டு தான் இந்த எங்கள்
தங்களுடைய ஆதரவாளரை காட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போது அவர்களோடு இணைந்து நிற்பார்கள். அப்ப அந்த விடுதலை புலிகளோடு கொடி பிடித்தவர்கள், போராடியவர்கள் எல்லோரும் பார்ப்பார்கள், இவரும் போயிருக்கிறார்களே, நான் இவரோடு நானும் போக வேண்டும் என்று போகக்குள்ளதான் இந்த இலட்சியம் துடைத்தல் வரும். இந்த இலட்சியத்தை துடைப்பது போல்தான் இங்க இப்ப இருக்கிற பிரச்சனையை நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்றால் போர்க்குற்றம். அப்ப இந்த போர்க்குற்றத்தை துடைத்தல் அடுத்த கட்டங்களாக. அப்ப இதுக்கு என்ன செய்தா, இப்ப ஐக்கிய நாடுகள் சபையில உறுப்பு நாடுகள், இந்த உறுப்பு நாடுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழீழ விடுதலை புலிகளை அழிப்பதற்கு ஒரு 40 நாடுகள் அதோட சேர்ந்து செயல்பட்டிருக்க வைத்தீர்கள் என்றால், மிக இருக்கின்ற ஒரு 40 நாடுகள் எங்களுக்காக 20 நாடுகள் ஆதரவாகவும் 20 நாடுகள் நடுநிலையாகவும் நிற்பார்கள். அப்ப இந்த 40 நாடுகளுக்கும் தேவை இருக்கிறது என்னன்னு சொன்னால், தமிழர்களுக்கு ஆயுதங்களை சிங்களவர்களுக்கு அரசாங்கத்துக்கு அள்ளி கொடுத்தது, அதுக்குரிய நிதி உதவி செய்தது, அதுக்குரிய கொத்து குண்டுகளை கொடுத்தது, தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கொடுத்தபடியால் இந்த போர்க்குற்றங்கள் அவர்கள் மீதும் வரும். அப்ப அதுக்காக அவர்கள் இப்ப என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த போர்க்குற்றம் துடைத்தல் என்ற ஒரு நடவடிக்கையும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த செயலையும் இந்த செயலையும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய ஈழத்தமிழர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நடந்துட்டு வீரச்சார்ஜர் கையளிக்கப்பட்டவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள், சிங்கரானத்தோல் மானவங்கப்படுத்தப்பட்ட பெண்கள், இப்படி எல்லா விடயங்களை ஒதுக்கி வைத்து விட்டு தாங்கள் இன்றைக்கு என்ன சொல்லினோட, எல்லாரும் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப போயினும் தங்களுடைய நாட்டை சிங்கப்பூரா கொண்டு வர போயினும் என்று ஒரு கதையை சொல்லி. இப்ப இதுதான் இலட்சியம் துடைத்தல். இந்த இடத்துல நீங்க தெளிவா சொல்லணும். அப்ப உண்மையான ஒரு தமிழ் மகன் தன்னுடைய சித்தி, சித்தப்பா, தங்கச்சி, பெரியம்மா, அம்மா எல்லாரையும் இந்த மண்ணுக்காக துத்தியோகம் செய்த ஒரு சிங்கள அரசாங்கம் இன்று வரைக்கும் தமிழர் மத்தியில நாங்கள் இத்தனை கொலை செய்துட்டோம், உங்கள் பெண்களை எங்கட வயிற்றில் பிறந்த பெண்களை நாங்கள் மானவங்கிப்படுத்திட்டோம், தாயே எங்களை மன்னிங்கன்னு சொல்லி அந்த முல்லை மண்ணில நின்று யாரும் அதுக்குரிய ஒரு விளக்க கொளுத்தினவர்கள் கிடையாது. அப்ப எங்கடையவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவரை கடனை கட்ட கூட அவன் தயங்காம நான் ஈரோ அனுப்புறேன், பிராங்க் அனுப்புறேன், டொலர்ஸ் அனுப்புறேன் கொண்டு நிக்கிறோம். அப்ப இங்கதான் நாங்கள் என்னென்ன விளையங்களும் கையாடப்படுகின்ற விடயங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்து கொண்டு வந்த இந்த அமைப்புகளும் இந்த உறுப்பு நாடுகளும் மிக தீவிரமாக ஒரு புறம் எங்களுடைய இலட்சியத்தை துடைத்தெறிகிறார்கள், இன்னொரு புறம் போர்க்குற்றத்தை துடைத்தெறிகிறார்கள். அப்ப இந்த போர்க்குற்றத்தை எப்படி மழுங்கடிக்க போகிறார்கள் ஈழத்தமிழர்கள் என்றால், மிக பெரும் ஒரு நடவடிக்கையை உலக தேசத்தின் உறுப்பு நாடுகள், எங்களை விரும்புபவர்கள், நேசிக்கின்றவர்கள், மனிதநேயத்தை தூக்கி சுமப்பவர்கள், மனிதநேயம் என்றால் என்ன, மனித உயிர்கள் என்ன என்பதை தாங்கி நிற்கின்ற நல்ல மனிதர்களை இன்று சேத்தை பூசுகின்றார்கள். எமக்கு மட்டுமல்ல, அந்த மனிதர்களுக்கும் வெளிநாட்டு மனிதர்களுக்கும் சேத்தை அள்ளி தமிழர்கள் பூசுகின்றார்கள். அப்படி என்றால் நீங்கள் எல்லாத்தையும் மூடி வையுங்கள், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நாங்கள் எல்லாம் மறந்து நாங்கள் ஒற்றுமையாகுவோம் என்ற ஒரு ரீதியில இது நடக்குது. அப்ப இந்த இலட்சியம் துடைத்தலும் இந்த போர்க்குற்றமும் இன்று நடக்கின்ற இது தமிழர்களுக்குரிய பிரச்சனை அதல்ல. இது ஏற்கனவே செய்யப்பட்ட திட்டங்கள் இன்று அது நடைமுறையாக்கப்படுகிறது. இதற்கு பின்னால் இருப்பது முழுக்க முழுக்க படித்த பட்டங்களை பெற்ற மிக நுட்பமான கல்விகளை வெளிநாடுகளில் கற்று வந்த இன்டெலிஜென்ட் புலனாய்வுத்துறையை சேர்ந்தவர்கள் புதிய ஜனாதிபதிக்கு பின்னுக்கு இருக்கிறார். அவருடைய நகர்வு ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது என்றால், இன்று அடிப்படை அரசியலில் அடிப்படை அறிவில்லாதவர்கள் தான் அவர்கள். இப்போ ஒரு அடிப்படையாக ஒரு மனிதன் தன்னுடைய நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது தன்னுடைய அரசியல் ரீதியான முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், பாராளுமன்றம் நிச்சயம் ஒரு கிராமத்தில் இருந்து ஒருவர் போக வேண்டும். அதற்கு பிறகு மாகாண சபை வரும், மாகாண சபை தேர்தல் நடக்க வேண்டும், போகிறோம். அப்படி என்றால் தான் ஒரு கிராமம், ஒரு தேசம் அப்படியே அது வளர்ச்சி அடைந்து கொண்டு அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த ரோட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த ரோட்டில் கரண்ட்டுக்கு போவதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, குடிக்கிறதுக்கு தண்ணி குழாய் போவதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, இப்படி பல்லாயிரக்கணக்கான விடயங்கள் அதற்குள் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு அனுராக்கு பின்னுக்கு நிற்கின்ற இந்த மாணவர்கள் என்று தங்களை படித்தவர்கள் போல் காட்டிக் கொள்ளுகின்றவர்களும் தங்களை இன்றைக்கு எங்களுடைய நாடு இலங்கை என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் அரசியல் கூட புரிதல் இல்லை. இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கான்னா, இவ தங்களை படிச்சாக்கலன்னு நினைக்கணும். சொந்த இனத்தையே காட்டி கொடுத்து எங்கட இனத்தின் சுதந்திரத்தை ஒன்னும் பின்னடிக்கிற இவர்கள் எங்க படிச்சிருக்கிறாங்க, எங்க இவர்களுக்கு மூளை, உண்மையான மூளை எங்க இருக்கு இவர்களுக்கு? அது இல்லைன்னு தான் அது அர்த்தம். கண்டிப்பா உண்மையான விடயம் அது. அப்ப இதே கூட அவர்களுக்கு
இவருக்கு அரசியல் புரிதல் இல்லை என்று சொன்னால், ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போகணும், தன்னுடைய கிராமத்தில் இருந்து அதற்கு பிறகு இப்படியான விடயங்கள் இருந்தால் தான் ஒரு நாடு இயங்கும் என்றது தெரியும். ஆனா இன்றைக்கு எல்லாமே எங்களுடைய ஜனாதிபதி நீங்க விட்டுட்டு ஒதுங்கு போன்னு சொல்ல உங்களுக்கு விளங்கணும் என்னன்னு சொன்னா, இளைஞர்களிடம் இருக்கின்ற இலட்சியத்தை துடைத்தல். இறுதியாக இருந்த அந்த ஒரு துளி இருந்த அந்த துளி ஒரு சொல்வினம், ஒரு துளி இருக்கிறது, இந்த துளியில் வைத்துத்தான் நாங்கள் அடுத்த கோடை போட வேண்டும் என்றது போல் ஒரு துளியில் இருந்த நாங்கள் ஈழத்தமிழர்கள் அடுத்த இளம் தலைமுறை ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு விடயத்தை இறுக்கி பற்றி கொண்டு மாவீரர்கள், தியாகங்கள், போராட்டங்கள், எமக்காக மடிந்தவர்கள், போர்க்குற்றங்கள் என்று இருந்த இளைஞர்களே இன்றைக்கு தங்கள் வாயால் நான் போகின்றேன், புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார், அவருக்காக நான் செயல்பாடு படுத்த போகின்றேன், அவரோடு நான் இணைந்து நிற்க போகின்றேன், தமிழர்களுக்குரிய பிரச்சனையை நான் அவர்கிட்ட விட போகின்றேன் என்று இந்த மனநிலை வருகின்றது என்றால் அதுதான் ஒரு இனத்தினுடைய இலட்சியம் அளித்தல். இதுல முக்கியமா சொல்றபடியா என்னன்னா, இவர் வந்து லஞ்சம் படியாத கையான்னு சொல்லினார். இவர் வந்து 26 வருஷமா அரசியலே இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எல்லாத்திலையும் வந்து இருந்துட்டு வந்தவர், வந்து மினிஸ்டரா கூட இருந்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் வந்து லஞ்சம் படியாத கையான்னு இவர் நம்புறாரு. அது வந்து ஒரு ஃபேக் மார்க்கெட்டிங். அவருடைய குடும்பம் ஏழையா இருக்குது, இவர் ஏழை மகன் எல்லாம் இதான். இப்ப வந்து இவர்கிட்ட உண்மையான சொத்து கணக்கு போய் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட உண்மை முகம் தெரியுமே, இந்த எப்படி இருக்கிறார், எப்படி வாழ்றார். அதுலயும் வந்து இவன் கேண்டிடேட்டை பாருங்க, இவர் லஞ்சம் ஒழிக்க போறேன்னு சொல்றார். ஆனா இவர் நிறுத்துற கேண்டிடேட் எல்லாம் வந்து 4 பொண்டாட்டி இந்த டிக்டாக்லயே வந்து தன் ஆணுறுப்பை வந்து பெண்களுக்கு அனுப்பினா ஒரு தடவை வந்து கேண்டிடேட் அவர்கள் போட்டிருக்கார்கள். நீங்க படிச்ச இளைஞர்னு சொல்றீங்க, ஒழுக்கமற்ற அடிப்படை ஒழுக்கமே இல்லாத நபர்களை எல்லாம் கேண்டிடேட்டா போடுறவர்கள். அதே மாதிரி வந்து வவுனியாவில் மிரட்டல் நடக்குது. இங்க யாருக்கு மிரட்டல் நடக்குது? போற ஐநாவை நோக்கி போராட்டம் நடத்துற மக்கள் மீது, அதுவும் வந்து துயர்ல தங்களோட புள்ளியலை துளைக்கி போட்டு துயர்ல இருக்கிற அந்த மக்கள் மீது மிரட்டுறாங்க. தன் ஜேபி காரன் சொல்லித்தான், அனுராண்டாளன் சொல்லித்தான் அவன் மிரட்டுறான். அப்படி மிரட்டும் போது உண்மையான ஜனாதிபதி என்றால் அடுத்த தேர்தலில் எனக்கு பாதிக்கும் என்றால் செக்கல்ல தூக்கி இருப்பார். என்ன அவர் உண்மை இல்லாட்டி செக்கலை தூக்கி அவனை தூக்கி மக்கள் மத்தியில நிறுத்தியிருப்பார். இதுவரையும் வந்து நீங்க ஏதாவது ஒரு காணொலி பார்த்து இருக்கிறீங்களா? மக்கள் மத்தியில அவனை நிறுத்தின காணொலி வந்து இங்க பார்த்துருக்கீங்க. அப்படி என்றா சைக்கோலஜி படிக்கபடியா உங்களுக்கு சொல்றேன். சைக்கோலஜியா வந்து உங்களை அடிக்கிறபடியா இனிமேல் போராட்டங்கள் இதென்றால் இப்படித்தான் செய்வோம் என்று மிரட்டுறபடியத்தை தெளிவா செய்யறான். ஆனா எங்களோட இளைஞர்கள் இதுக்கு பின்னால் நீங்க போறீங்களா என்றால் உங்களோட அறிவு எங்க இருக்கண்டு. சினிமாக்கு பின்னால போய் இப்படி சினிமாக்கு பின்னால போய் பார்த்து சிங்களனுக்கு பின்னாலையும் போக தொடங்கிட்டீங்க. அப்படி எனக்கு உங்களோட அறிவு எங்க இருக்கு? இங்க வெளிநாட்டுல இருக்கிற டிக்டாக்கர், யூடியூபர் அண்டு இவர்கள் எல்லாம் இவ்வளவு நாள் தமிழ் தேசம் கதைச்சு கொண்டு சீமானுக்கு பின்னால் தெரிஞ்சார்கள். இப்ப திடீரெண்டு அனுராக் பின்னால போயிட்டார்கள். அப்படி இவர் கதைய போலி தமிழ் தேசம், அங்க கதைக்கிறவரும் போலி தமிழ் தேசம், இவர்களும் போலியான நபர்கள். அங்க அனுராக் சிங்களத்தின் பேர்னவாதின முகமாயிருந்த அனுராக் ஜேவிக்கு பின்னால போய் வந்து இவர்கள் நிற்கிறார்கள் என்றால் இவர்கள் யார் என்றும் உங்களுக்கு வடிவா தெரியும். உங்களோட மனச்சாட்சிக்கு இவர்கள் யார் என்று வடிவா தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் வாய துறக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வந்து இப்படி லேசா வந்து வாழ பழகி கொண்டீங்க. உணர்வு உங்கள்ட்ட சுத்தமா இல்லை. நீங்கள் எங்கள் தேசத்துல வேற மாவீரன் கதைக்கிற எல்லாம் பச்சை பொய்யான விடயங்கள். உங்கள்கிட்ட சொட்டு கூட உண்மையான உணர்வு இல்லாதபடியத்தான் இதையெல்லாம் நீங்கள் சாதாரணமாக கடந்து போறீங்க. உணர்வு உள்ளவன் கதைப்பான், தன் வேதனையை காட்டுவான். ஆனா நீங்கள் வந்து அது வந்து எங்களோட உயிர் நாடியான எங்களோட போராட்டம் தேசத்துல வர வந்து கை வைக்கும் போது நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட கேவலமான இனமா மாறி இருக்கிறீர்கள் என்பதும் இதுலயே வந்து வடிவா பாருங்க. தொடருங்க. அப்ப இதுல இந்த தேசிய தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த இலட்சியம் துடைத்தல் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இளையோர்கள் முற்றாக மாற்றுவினம். இந்த மாற்றம் உடையதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பொருளாதாரத்துக்கு பிறகு இவர்கள் சொல்லுகின்ற இந்த ஊழல், இப்ப இவருக்கு என்ன ஊழல் இருக்கு? இப்ப நீங்கள் எங்களுடைய நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு இன்று வரை ஆண்டவர்கள் எல்லோரும் இந்த நாடு ஊழலில் தான் மொழி கிடந்தது. இவர் அதுக்குள் நின்று பயணித்த மனிதர் தான் இவரை பற்றி நாங்கள் பிறகு ஒரு காணொளி பேசுவோம். அது ஒரு காணொளி காணாது இவருடைய வரலாறை பேசுவதற்கு, ஜனாதிபதியினுடைய வரலாற்றை பேசுவதற்கு நாங்கள் இன்று எங்களுடைய நேரத்தை எங்களுடைய மக்களுக்காக செலவழிக்க வேண்டும் என்பதால் நாங்கள் இதை பேசிக் கொள்வோம். அப்ப இவர்கள் இந்த ஊழல் விடயங்களை எடுத்திருப்ப இது ஒன்றும் புதிதல்ல. இலங்கையில் ஊழல் என்பது அது உலகத்தில் இருக்கின்ற சிறார்களிலிருந்து அரசியல்வாதிகளிலிருந்து பட்டதாரிகள் இருந்து எல்லாருக்கும் தெரியும் ஊழல் இருக்கின்ற. இவன் இன்றைக்கு இவர் இதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார், இதை மட்டும் எல்லாத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால்
இளையோர்களிடம் தான் ஒரு ஊழலை ஒழிப்பதாக ஒரு மாயையை காட்டிக்கொண்டு இந்த பார்லமென்ற தேர்தலை கையாளுவதற்கு இவர் ஒரு நடவடிக்கையை செய்கிறார். இதுதான் இந்த ஊழலை சும்மா அப்படி காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த நாட்டுக்கு என்ன தேவை? இந்த நாடு நீங்க பொருளாதாரத்தில் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் இருந்த தமிழர்கள் அவரோடு இணைந்து கொண்டு நாங்கள் பணம் அனுப்புகின்றோம் என்று சொல்லுகின்ற இந்த இனம், அவர்களினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் அந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு ஊழலை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப முக்கியமான விடயங்களை இவர்கள் மக்கள் மத்தியில் இதுவரை காலமும் கொண்டு போயிருக்கிறார். 15 ஆண்டுகள் அல்லது அவர் அரசியலில் இருந்த காலங்களில் இருந்து இவர்கள் கொண்டு போயிருக்கின்றார்கள் என்றால் இதுவரையும் அல்ல. அப்ப இது ஒரு புது விடயத்தை செய்வது போல் இந்த ஊடகங்கள் மாயையை காட்டிக் கொண்டிருப்பார்கள். அதுக்குள் சிக்கப்படுகின்ற இந்த வடக்கு கிழக்கு தமிழர்களினுடைய இளையோர்கள் தான் பாவப்பட்ட மனிதர்களாக மாற போகின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய விடயம் என்னென்றால், இந்த நாடகங்கள் என்பது இலங்கையில் இருக்கின்ற ஊழல்கள் அத்தனையும் ஒரு ஜனாதிபதி வருகின்ற போதும் ஒரு அமைச்சர்கள் வருகின்ற போதும் இதை சொல்லிக் கொண்டுதான் வருவிடும். அதுக்கு பிறகுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரியும். அப்ப இவருக்கு ஒரு விடயம் தேவைப்படுகிறது, அதற்காக ஒரு வியாபாரம் செய்கிறார். அப்ப இந்த வியாபாரத்துக்குள் போய் ஈழத்தமிழர்கள் ஆகியவர்கள் இளையோர்கள் போய் சிக்கப்பட்டு நிற்பதுதான் எம்முடைய இலட்சியத்தை அளித்தல். இந்த இலட்சியம் அளித்ததுக்குள் சிக்கப்படாமல் எம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எங்கள் இலட்சியத்தை தூக்கி கொண்டு நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களினுடைய அரசியல்வாதிகள் சரியில்லை என்பதற்காக நாங்கள் போய் ஜனாதிபதி அவர்களோடு நாங்கள் இணைந்து பயணிக்க முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு இறையாண்மை இருக்கிறது, எங்களுக்கு என்ற ஒரு இலட்சியம் இருக்கிறது, எங்களுக்கு என்ற ஒரு அபிலாசைகள் இருக்கிறது, எங்களுடைய மக்களுக்கு என்ற ஒரு அடிப்படை சுதந்திர நிர்ணய உரிமை இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் கற்றுக்கொண்ட நாங்கள், இந்த கற்றுக்கொண்ட பாடங்களையும் உயிர்களையும் இந்த மண்ணுக்காக கொடுத்த நாங்கள் போர்க்குற்றத்தை சர்வதேச நாடுகளில் வைத்துக் கொண்டு இப்படியான விடயங்களுக்குள் இறங்கி நின்று அவர்களுக்கு இவர்கள் புகழாரம் சூடுவதும் இணையதளங்களில் அல்லது இவர்கள் தங்களுடைய இணையதளங்களில் அவரை ஒரு கதாநாயகனாக கொண்டு காட்டுவதும் அது எங்களுடைய போர்க்குற்றத்திற்கும் எங்களுடைய இலட்சிய அளித்தலுக்கும் 100% பாதையை எங்களுடைய இளையோர்கள் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் என்கின்ற ஒரு மாயக்குள் சிக்கப்பட்டு இன்று அதை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் இவர்களோடு நாங்கள் கோவப்படுவதில் எந்த நியாயமும் கிடைக்கப் போவதல்ல. இவர்களிடம் நாங்கள் வைக்கப் போவது ஒன்றுதான், உன்னுடைய இனம். நீ தமிழராக இருந்தால் உன்னுடைய இனம். நாங்கள் சிங்களவர்களோடோ அல்லது இஸ்லாமியரோடோ சண்டை பிடியுங்கோ, நீங்கள் பிரிஞ்சிருங்கோடு நாங்கள் சொன்னதே கிடையாது. நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால் ஒற்றுமையாக பயணிப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். உன்னுடைய இலட்சியத்தையும் உன்னுடைய இறையாண்மையும் உனக்காக மனிதவர்களின் தியாகத்தையும் போர்க்குற்றத்தையும் சுமப்பது ஒவ்வொரு ஈழத்தமிழருடைய கடமை. உலக தேசத்தில் எங்கேயோ பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் இலங்கையில் நடந்த ஈழத்தமிழர்களின் படுகொலையாக ஒரு இனத்தின் அழிப்புக்காக அவர்களை எழுந்து நின்று நீதி கோருகின்ற போது எங்களுடைய மண்ணில் பிறந்த ஒவ்வொரு இளம் தலைமுறையும் ஒவ்வொரு இளையோர்களும் இப்படி அனுராவோடு போய் நின்று கொண்டு அந்த போர்க்குற்றத்தை மூடி மறைப்பதும் இது உளவியலாக 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இதை அனுரா அவர்கள் செய்து கொண்டே இருந்தார் பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் என்பதுதான் உண்மை. அதை நீங்கள் பார்த்தீர்கள் தான் தெரியும். அதிகமான எங்களுடைய மண்ணில் வடக்கு கிழக்கில் பிறந்தவர்கள் அதிகமானோர் இந்த கல்வியை கேட்டவர்கள் தான் இவரோடு இணைந்து நிற்கின்றார்கள். அப்ப இவர்கள் இந்த இலட்சியம் தொடரும் இலட்சியத்தை அளிக்கின்ற என்கின்ற அந்த ஒரு விவாதத்திற்குள் அந்த ஒரு பெயரில் ஈழத்தமிழர்களை எப்படி கையாள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு உலக தேசத்தோடு செயல்படுபவர்கள் தான் இந்த ஜனாதிபதியை தவிர நீங்கள் நினைப்பது போல் உங்களுக்கு 13வது இதையோ அல்லது உங்கள் காணிகளையோ அல்லது இராணுவத்தையோ அல்லது உங்களுடைய முன்னேற்றத்திற்கோ வேற எதுவும் செய்ய போறவர் அல்ல. நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து இயற்றப்பட்ட தமிழ் பாடல்களுக்கும் சினிமா பாடல்களுக்கு அவரை போட்டு நீங்கள் ஆடி கூத்தாடினாலும் உங்களினுடைய அந்த இலட்சியம் தொடைக்கப்பட்டால் போர்க்குற்றம் மௌனமாக ஆக்கப்படும். திருப்பியும் நாங்கள் சொல்லுகின்றோம், ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பு நாடுகளும் இலங்கை தமிழர்கள் ஈழத் தமிழர்களுக்காக அவர்கள் எம்மோடு இணைந்து நிற்பவர்கள் கிடையாது. குறுகிய நாட்டில் இருக்கின்ற மக்கள் மட்டுமே, அந்த செயல்பாட்டாளர்கள் மட்டுமே, அந்த புத்திஜீவிகள் மட்டுமே அவர்கள் எம்மோடு இணைந்து நின்று
எமக்கு இழைத்த துரோகத்திற்காக இன்னும் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஏற்பாடுகளையும் அதற்குரிய நடவடிக்கைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இவர்களோடு சேர்ந்து அவர் எங்களுக்குத்தான் கரியை பூசுகின்றீர்கள் என்று பார்த்தால், யார் என்று அறியாத உலக தேசத்தில் பயணிக்கின்ற இந்த போர்க்குற்றத்திற்குரிய விடயங்களை எடுத்து செல்லுகின்ற மனிதர்கள் முகத்திலும் நீங்கள் கரியை பூசுகின்ற விடயத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எமக்காக மடிந்தவர்கள், எமக்காக சிதைந்தவர்கள், எமக்காக தங்கள் உயிரை தந்தவர்களை நாங்கள் தூக்கி சிமக்காமல் ஒரு இனத்தின் விடுதலையையும் நாங்களும் வாழ்ந்துவிட முடியாது. நீங்கள் எத்தனை தரம் இந்த இலங்கையில் பிறந்தாலும் எம்மிடம் நாங்கள் பெற வேண்டிய உரிமை என்பது உலக தேசத்தின் அங்கீகரிப்போடு இருக்கே தவிர, எத்தனை எங்களுடைய சிங்கள சகோதரர்கள் வந்து ஜனாதிபதியாக வந்தாலும் இதை மீட்டெடுக்க முடியாது. அவர்களுக்கு இருக்கின்ற கனவு, அவர்களுக்கு இருக்கின்ற செயல்பாடுகள் அத்தனையிலும் அவர்கள் 100% செயல்படுத்தி கொண்டு போகிறார்கள். நாங்கள் ஒரு துளி கூட ஈழத்தமிழர்கள் எந்த செயல்பாடும் செய்தவர்கள் அல்ல. அப்ப அந்த இடத்தில் தான் நாங்கள் திருப்பியும் சொல்லுகின்றோம், அழிவின் விளிம்பில் இருக்கும் நாங்கள் மிக கவனமாக ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். அதை எப்படி கையாள வேண்டும், இதற்குள் நாங்கள் போய் சிக்கப்படாமல் எங்களினுடைய அரசியலை எப்படி நாங்கள் கட்டி காக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தரன் இந்த இலட்சியம் துடைத்தல் என்கின்ற விடயம் தேசிய தலைவர் அவர்கள் அன்றை குறிப்பிட்டது போல் அது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை இந்த இளைஞர்கள் வந்து எப்பதான் புரிஞ்சு கொள்ள போயிருந்த மாதிரி இந்த 2009 இன அழிப்புக்கு பிறகு வந்து சிங்களம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உதவியும் செய்யல. புலம்பெயர்ந்த தமிழர்கள்தான் அங்க ஆயிரம் குடும்பம் போராளி குடும்பங்களுக்கு பார்த்தது புலம்பெயர் தமிழர்கள் தான். அங்க யாழ்ப்பாணத்திலேயோ கிளிநொச்சியிலேயோ வந்து கட்டிடங்கள் பிசினஸ் இதுலண்டு செய்யறதும் புலம்பெயர் தமிழர்கள் தான். சிங்களம் வந்து யாழ்ப்பாணத்திலேயோ கிளிநொச்சியிலேயோ ஒரு ஃபேக்டரியும் தொடங்கவும் இல்லை, ஏதாவது நல்லபடியாக வந்து செய்ததும் இல்லை. மாறா வந்து எங்களோட ஈழத்தமிழர் தான் அங்க வந்து சிங்களத்தையும் வந்து முன்னேற்ற வேண்டியதுல சிங்கள அதிபரை வந்து எங்கிட்ட பிச்சை எடுத்தாருன்னு எங்கிட்ட கைதண்டு நாங்கள் வந்து புலம்பெயர் தமிழர் வந்து தங்களோட நாட்டை வந்து திருப்பி தரணும்னு சொல்லியிருந்தார். அதைத்தான் அனுராவும் வந்து செய்கிறார். அனுரா வந்து இவ்வளவு மார்க்கெட்டிங் என்ன செய்யறது இப்படியுமே வந்து இவ்வளவு ஒரு நாடு வந்து கடல்ல இருக்குது. ஆனா இவர் வந்து அனுரா வந்து இந்த மார்க்கெட்டிங் சோசியல் மீடியா கம்பெனிக்கு வந்து கொடுக்குற பணத்தை பாருங்க, எத்தனை பேரை உள்வாங்கி எத்தனை பேருக்கு தமிழாக்களுக்கு எத்தனை பேருக்கு காசு கொடுத்து இதை செய்யறார் என்றால் இவர் வந்து நாட்டை காப்பாற்றுவாரா? ஒரு நடிகர் வந்து நாட்டை காப்பாற்றுவாரா, நாட்டை ஏமாற்றுவாரா? இப்ப எங்களுக்கு இப்பவே தெளிவா தெரியுது, இவர் நாட்டை ஏமாற்றுவார் தெளிவாவே தெரியுது. ஆனா உங்களுக்கு அதையும் தெரியும். நாங்கள் சீமான் விடயத்திலையும் சொன்னோம், அர்ச்சுனா விடயத்திலையும் சொன்னோம். உங்களுக்கு முன்னால வந்து சிங்கள அதிபர் சந்திரிகா வந்தா, சிறிசேனா நல்லாட்சி அதிபர் அவர் வந்தார். எல்லாம் வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிட்டோம். போர்க்கூட்டத்துக்கு வந்து ஒரு இதுவும் இனப்படுகொலைக்கும் போர்க்கூட்டத்துக்கும் ஒரு தீர்வா தெரியல, அப்படி ஏமாத்திட்டு போயிட்டோம். இப்போ வந்து அடுத்த வர போறார், அவரையும் வந்து நீங்கள் ஏமாந்து போறீங்க என்றால் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு. உங்களுக்கு எத்தனை சூடு வைக்காலும் நீங்க திருந்த மாட்டீங்களா? உங்களுக்கு எத்தனை சூடு தான் வாங்க போறீங்க திருந்துறதுக்கு? கடைசி வரை ஒன்று ஜென்மத்துல நீங்க திருந்த போறது இல்லையா? அவனத்துக்கு முட்டாளா நீங்கள்? ஒரு சூடு சுரணை இல்லாத மனிதர்களா நீங்கள்? ஆமாண்ணா, இவ்வளவு 30 நிமிஷம் ஆயிட்டுது. நீங்க சொல்ல போறீங்களா? இல்ல, பட் நாங்கள் அடுத்தடுத்த காணொலியை நாங்கள் பதிவிடுவோம். இன்றைக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும் உங்களோட இலட்சியம் துடைத்தல் இருந்து, இலட்சியம் துடைத்தல், போர்க்குற்றம் துடைத்தல், இந்த 2 நடவடிக்கையிலும் இருந்து தமிழர்கள் சிந்தித்து உங்களுடைய அடுத்த சமூகத்தையும் அடுத்த உங்களுடைய குழந்தைகளின் இருப்பையும் பாதுகாத்துக் கொள்வோம். அதான் நாங்கள் சொல்லுவோம். திருப்பியும் சொல்றேன், எங்கட வீட்டுக்குள்ள பிரச்சனை, எங்க வீட்டுல சரியில்லையாட்டி அதை நாங்களாம் திருத்தணும் முடிய பக்கத்து வீட்டுக்காரனை கூட வந்து எங்கட அப்பாவோ அம்மாவோ மாத்துறது, அல்லது எங்கட வீட்டை வந்து அவன் பாதுகாப்பான காப்பாற்றுவான நினைக்கிறது எல்லாம் எப்படிப்பட்ட முட்டாள்தனம். உங்களுக்கு சுய புத்தி இருந்தா கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட கேவலமான மனிதர்களா இருக்கிறீங்களான்றது உங்களுக்கு. உங்களோட மனச்சாட்சியை உங்களை பார்த்து சிரிக்கும். அடுத்த காலத்துல தொடர்வோம்.